கௌதம் அவ்வளோ சொல்லியும் நம்ம இலக்கியா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜானகியை வந்து மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஜானகி இருந்துட்டு ரூ. 5,00,000 பணத்தையும் ஒரு 25 பவுன் வந்து பார்த்தீங்கன்னா நகையும் கொண்டு வந்து கொடுத்து, இந்தா இலக்கியா இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலேருந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அஞ்சலி இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருந்தாலோ அது எல்லாத்தையுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி செய்ய ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி இருந்துட்டு இந்த இவனுக்கு மகேஷ்காக வந்து பார்த்தீங்கன்னா நகை பணம்லாம் கொண்டு வந்து கொடுப்பா இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சல் இருந்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரூம்குள்ளே நடந்துகிட்டு இருக்கா. நம்ம கார்த்திக் இருந்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சவர் சைலண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி என்ன தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா இந்த அஞ்சலி இருந்துட்டு நம்ம பத்மினி போனதுக்கப்புறமா அந்த டாக்டர் போனதுக்கப்புறமா இப்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமாக பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அப்படி அஞ்சலி ஏன் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கோவமாக இருக்கா, இவ்வளோ பதட்டமாக இருக்கா, என்னவா இருக்கும், சரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கும்போது தான் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்கு ஒருத்தங்க கிட்டேருந்து கால் வருது. அதாவது அஞ்சலி இருந்துட்டு இந்த தாக்ஷாயணிக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. தாக்ஷாயணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்கலை அப்படின்ன உடனே தான் பயங்கர அதிர்ச்சியோடு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. இப்போது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ஃபோன் கால் வந்த உடனே அஞ்சலி இருந்துட்டு அதை எடுத்து பேச ஆரம்பிச்சிடறா. அதில் இந்த அஞ்சலி பேசுகிறத கேட்டு தான் நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக போகிறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த அஞ்சலி இருந்துட்டு 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா வசமாக சிக்க போகிறான். ஏன்னா அந்த மாதிரி தான் ஒரு நிலைமை வந்து ஆகிப்போச்சு. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த அஞ்சலி இருந்துட்டு தாக்ஷாயணிக்கு ஃபோன் பண்ணப்போ எடுத்துக்காமல் தாக்ஷாயணியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்க. அப்படி ஃபோன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி இருந்துட்டு அப்போ கேட்குறாங்க. அதாவது அம்மா நான் சொன்னது என்னம்மாச்சு, அந்த மகேஷை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டிங்களா, எனக்கு மறுபடியும் குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க, அந்த இலக்கியாவை தான் வந்து சொல்லணும், இலக்கியாவோட ஆள் தான் அவனை எப்படியாச்சும் தீர்த்து கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதை கேட்ட கார்த்திக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஆனால் அஞ்சலிக்கு அதை விட ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தான் காத்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து சொன்னாங்க, உங்களுக்கு 80% எடுத்துக்கோங்க, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20% ஜஸ்ட் 20% வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்கே சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌதமோட பங்கு மொத்தமாக எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த தாக்ஷாயணியும் எஸ்எஸ்கே சொல்ல போகிறாங்க. அப்படி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகேஷ் இருக்கான் பார்த்தீங்களா, இப்போது அவங்க கஸ்டடியில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த அஞ்சலியை துரத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே சொல்லிடுறான். இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அஞ்சலி கிட்ட பணம் வாங்கிட்டு இருக்கேன், அதனால தான் நான் என்னைக்காச்சும் உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னை கொல்றதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொன்ன உடனே பயங்கரமான அதிர்ச்சி அவங்களுக்கு. அப்பாடா எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா 20%ஓட நிறுத்திட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுத்தணும். இந்த ஒரு விஷயத்தை வச்சு அஞ்சலி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 30% பிடிங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அஞ்சலி கிட்ட சொல்லும்போது அஞ்சலி திருன்னு முழிக்கிறா. என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ன போது தான் அந்த மகேஷ் எல்லா உண்மையுமே சொல்லிட்டான். சரியா, அவங்ககிட்ட ஆதாரம் அவனே வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட தான் இருக்கான், அதனால் உனக்கு வேறு வழியே இல்லை அஞ்சலி, அந்த 30%யும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் இப்போது அஞ்சலிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் திருன்னு முழிச்சிட்ருக்கா. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.